ஹாய் ஹலோ மை ஃபேமிலிஸ் வெல்கம் டு மை சேனல். இப்போ தான் என்னோட சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காம தமிழ் ஹஸ்டியே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கான ஆல்ல போடுங்க. நம்ம இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோன்னா ரீஃபண்ட் அப்டேட் அண்ட் கூப்பன் அப்டேட். ஓகேங்களா, இந்த ரெண்டு டாப்பிக்கை பற்றி நம்ம பேச போகிறோம். ஃபஸ்ட்டு ரீஃபண்ட் அப்டேட் பற்றி பேசலாம். ரீஃபண்ட் யாரெல்லாம் அப்ளை பண்ணியிருக்காங்களோ அவங்களுக்கு வந்து மண்டேவிலேருந்து அமௌண்ட் போகிறதா சொல்லியிருந்தாங்க. பட் சில காரணத்தினால போட முடியல. ஓகேங்களா, அதனால் தேஸ்டவில் இருந்து அமௌண்ட் போட ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஓகேங்களா, இப்போது 2 days ஆகிடுச்சு ஸ்டார்ட் பண்ணி. கொஞ்சம் கொஞ்சமாக ரிலீஸ் பண்ணுவாங்க. சில மெம்பர்ஸ் கேட்குற கொஸ்டின் என்னென்னா, ரீஃபண்ட் அமௌண்ட் எத்தனை நாட்களுக்குள்ளே போடுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஓகேங்களா, அதுக்கு என்ன சொல்யூஷன்னா, ஜனவரி அண்ட் பிப்ரவரி. ஓகேங்களா, ஜனவரி அண்ட் பிப்ரவரி எண்ட்குள்ளே ரீஃபண்ட் அப்ளை பண்ண மெம்பர்ஸ்க்கு எல்லாம் அமௌண்ட் வந்து கிரெடிட் ஆகிடும். ஓகேங்களா, அதனால் ரீஃபண்ட் அப்டேட்டை பற்றி நீயாவது கேட்காம இருங்க, வெயிட் பண்ணுங்கள். கொஞ்சம் கொஞ்சமாக தான் ரிலீஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா, அதே மாதிரி ஆல்ரெடி 13 பாயிண்ட் ரிஜெக்ட் பண்ணி யாரெல்லாம் கரெக்டாக அக்ரிமெண்ட் ஃபார்ம் ஃபில் பண்ணி சைன் பண்ணி சென்ட் பண்ணியிருக்காங்களோ அவங்களுக்கெல்லாம் வந்து அமௌண்ட் வந்து கிரெடிட் ஆகிருக்கும். ஓகேங்களா, அதே மாதிரி இப்போ வந்து அவங்களோட ஒர்க்கிங் அமௌண்ட் வந்து கொடுக்க போகிறாங்க. அதுவும் வந்து மண்டேவிலேருந்து கிரெடிட் ஆக ஆரம்பிக்கும். இந்த அமௌண்ட் யாருக்கு கிரெடிட் ஆக ஆரம்பிக்கும்? 13 பாயிண்ட் ரிஜெக்ட் ஆன மெம்பர்ஸுக்கு வந்து ஒர்க்கிங் அமௌண்ட் வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு வந்து இந்த பாயிண்ட் ரிஜெக்ட் ஆன மெம்பர்ஸ்க்கு ஒர்க்கிங் அமௌண்ட்டு இப்போ கிரெடிட் ஆகுது. அதை எப்படி நாங்கள் தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா, உங்களோட போர்ட்டலை லாகின் பண்ணிங்களா, அங்கேயே வந்து ஒர்க்கிங் அமௌண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் ஷோ ஆகும், ஒரு மெனு வந்து ஷோ ஆகும். அங்கேயே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா, அங்கே அந்த மெனு ஷோ ஆனதுக்கப்புறம் உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டை நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து கூப்பன் பர்ச்சேஸ் பண்ணுற அந்த ஸ்டெப் பை ஸ்டெப்பை வந்து உங்களுக்கு நான் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேங்களா, இந்த ஸ்டெப்பில் தான் நீங்கள் வந்து கூப்பன் கார்டு வந்து பர்ச்சேஸ் பண்ணணும். ஓகேங்களா, அங்கே வந்து ஒரு QR கோடு கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா, அந்த இன்ட்ரெஸ்ட் டு பை கூப்பனை நீங்கள் ஃபில் பண்ணி சென்ட் பண்ணதுக்கு அப்புறம் ஓகேங்களா உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் ஷோ ஆகும். ஓகேங்களா, அதுக்கப்புறம் அந்த ஆப்ஷனில் பேமெண்ட் மெத்தடு கொடுப்பாங்க. இப்படி இந்த அக்கௌண்ட்டில் நீங்கள் பேமெண்ட் பண்ணணும். ஓகேங்களா, இந்த பேங்க்கில் நீங்கள் பேமெண்ட் பண்ணணும். அப்புறம் ஒரு QR கோடு இருப்பாங்க. அந்த QR கோடுக்கு கீழே இந்த ஸ்டெப்ஸ் வந்து இருக்கும். ஓகேங்களா, இந்த ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணி தான் நம்ம பேமெண்ட் வந்து அவங்க சொல்கிற அக்கௌண்ட்டில் பே பண்ணி ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அப்லோட் பண்ணுறோம். ஓகேங்களா, ஃபஸ்ட்டு வந்து அங்கே ஒரு QR கோடு கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா, அந்த QR கோடை நீங்கள் வந்து ஸ்கேன் பண்ணுங்கள். ஸ்கேன் பண்ணி ஃபஸ்ட்டு பேமெண்ட் வந்து சென்ட் பண்ணிவிடுங்க. ஓகேங்களா, ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு வந்து அதுதான். நீங்கள் அதை கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் அதை வந்து ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு அந்த ஃபோட்டோ எடுத்ததுக்கு அப்புறம் ஸ்டெப் 3ல் வந்து பாருங்கள், இன்ட்ரெஸ்ட் டு பை கூப்பன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வந்து உங்கள் போர்ட்டலில் ஷோ ஆகும். அந்த போர்ட்டலில் நீங்கள் டச் பண்ணி உள்ளே போனீங்களாவே அங்கே வந்து எப்போ நீங்கள் வந்து அப்ளை பண்ணியிருக்கீங்க ஓகேங்களா அப்படின்ற சொல்லி ஒரு டீட்டெயில் ஷோ ஆகும். அது கீழே வந்து அப்லோட் யுவர் பேமெண்ட் ப்ரூஃப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வந்து ஷோ ஆகும். ஓகேங்களா, அதுக்கப்புறம் அங்கே பேமெண்ட் வந்து சென்ட் பண்ணதுக்கப்புறம் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துருப்பீங்கள, அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்துகிட்டு வந்து அந்த அப்லோட் யுவர் பேமெண்ட் ப்ரூஃபில் நீங்கள் வந்து அப்லோட் பண்ணணும். அங்கே வந்து நீங்கள் சப்மிட் பண்ணது ப்ரூஃப் வந்து கரெக்டாக இருக்குதான்னு செக் பண்ணுவாங்க. ஓகேங்களா, அதே மாதிரி செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து அப்ரூவ்டு கொடுப்பாங்க. ஓகேங்களா, நீங்கள் அங்கே பேமெண்ட் ப்ரூஃப் வந்து சென்ட் பண்ணதுக்கப்புறம் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துருப்பீங்களா, அதில் ஒரு நம்பர் இருக்கும். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி UTR நம்பர் இல்லாட்டினா RR நம்பர் இல்லாட்டினா ஏதாவது ஒரு பேமெண்ட்டு நம்ம ட்ரான்ஸ்லேஷன் பண்ணாவே அதுக்காக ஒரு ப்ரூஃப்காக ஒரு நம்பர் தருவாங்க. ஓகேங்களா, நீங்கள் எந்த ஆப் மூலமாக சென்ட் பண்ணாலும் அங்கே வந்து நம்பர் கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா, UTR நம்பர் இன்னும் நிறையா இருக்குது. ஓகேங்களா, அந்தந்த ஆப்பை பொறுத்த மாதிரி அங்கே கொடுத்துருப்பாங்க. அந்த நம்பரை நீங்கள் வந்து கொடுக்கணும். ஓகேங்களா, அதெல்லாம் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் வந்து அங்கே பெண்டிங்கில் இருக்கும். பெண்டிங் ஸ்டேட்டஸ் வந்து பெண்டிங்கில் இருக்கும். ஓகேங்களா, அது அப்ரூவ் கொடுத்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு உங்களோட பைமோட் ஆப்பில் எந்த இமெயில் எந்த மொபைல் கொடுத்துருக்கீங்களோ, மொபைல் நம்பர் கொடுத்துருக்கீங்களோ அந்த பைமோட்டில் வந்து கூப்பன் பர்ச்சேஸ்க்கான ஆப்ஷன் ஷோ ஆகும். ஓகேங்களா,
அது வந்து பாஸ் பண்ணி தான் வச்சுருப்பாங்க. 3 மந்த் கழித்து தான் அதை வந்து நம்ம சேல் பண்ண முடியும். ஓகேங்களா? இதே மாதிரி இன்னொரு மெத்தட் இருக்குது. ஓகேங்களா? இது வந்து மெத்தடு 1. மெத்தடு 2 எப்படின்னா இதே ஸ்டெப்பு தான். ஓகேங்களா? ஸ்டெப்பை பொறுத்த வரைக்கும் நான் இப்போ இங்கே சொல்லியிருக்கிறேன் இந்த இன்ஜெக்ஷன் படி தான் அங்கே வந்து பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஆனால் மேலே இருக்கிற அந்த அக்கௌண்ட்டு மட்டும் வந்து சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஓகேங்களா? அக்கௌண்ட்டு எப்படி வேணாலும் பண்ண சொல்லுவாங்க. QR மூலமாக கூட பண்ண சொல்லுவாங்க, அக்கௌண்ட் மூலமாக கூட பண்ண சொல்லுவாங்க, இல்லைன்னா ஒரு ஆன்லைன் ட்ரான்ஸ்லேஷன் மூலமாக பண்ண சொல்லுவாங்க. ஓகேங்களா? நீங்கள் ஃபோன் மூலமாக பண்ணுறதை பொறுத்த வரைக்கும் ஆன்லைன். ஓகேங்களா? அதுவும் கேட்பாங்க. பேங்க் சைடில் போயிட்டு நீங்கள் அமௌண்ட் சென்ட் பண்ணால் அதை பொறுத்த வரைக்கும் பேங்க். ஓகேங்களா? அது மாதிரி தான் நீங்கள் வந்து கொடுக்கணும். நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. இந்த ஸ்டெப்ஸு வந்து அப்படியே தான் இருக்கும். பட் மேலே இருக்க அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் மட்டும் வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். அக்கௌண்ட் மெத்தட் மட்டும் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து பேமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸ்டெப் 6 வந்து பார்த்தாச்சு. இப்போ ஸ்டெப் 7. ஓகேங்களா? நீங்கள் அது மாதிரி வந்து அங்கே இன்ட்ரெஸ்ட் அந்த கூப்பனை வந்து ஃபில் பண்ணி சென்ட் பண்ணதுக்கப்புறம் 7 டேஸ்க்குள்ளே நீங்கள் வந்து கூப்பன் பர்ச்சேஸ் பண்ணலைன்னா ஓகேங்களா, அதுக்கப்புறம் வந்து இந்த வேலண்ட்ரி வந்து முடிஞ்சிடும். ஓகேங்களா? அந்த ஆப்ஷனும் உங்கள் ஃபோனில் இருந்து, அதாவது உங்கள் போர்ட்டல்லேருந்து எடுத்துருவாங்க. ஓகேங்களா? அந்த இன்ட்ரெஸ்ட் டு பை கூப்பன் அதையும் எடுத்துருவாங்க. கூப்பன் பர்ச்சேஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதையும் எடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் எப்பயுமே அதை வந்து வாங்க முடியாமல் போயிடும். அதனால் அமௌண்ட் என்னால் கட்ட முடியும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்களா, உங்கள்கிட்ட அமௌண்ட் இருந்தால் மட்டும் நீங்கள் வந்து அந்த இன்ட்ரெஸ்ட் டு பை கூப்பனை வந்து ஃபில் பண்ணி சென்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? இந்த 999 ஆஃபரில் தான் வாங்கணும் அப்படின்னு கிடையாது. ஓகேங்களா? அமௌண்ட் வச்சுருக்கவங்க வந்து வாங்குங்க. பட் அமௌண்ட் இல்லாமல் சும்மா டைம் பாஸுக்காக வந்து அந்த இன்ட்ரெஸ்ட் டு பை கூப்பனை வந்து ஃபில் பண்ணி சென்ட் பண்ணாதீங்க. ஓகேங்களா? இஷ்யூஸ் வரும். நெக்ஸ்ட்டு வந்து இந்த 999 வாங்கலைனா கூட ஒரு 3000 தான் வந்து எக்ஸ்ட்ரா இருக்குது. முன்ன சொன்ன அமௌண்ட்டை விட இது வந்து பரவாயில்ல. ஓகேங்களா? முன்ன வந்து 17,000 சொன்னாங்க, இப்போ அதை குறைச்சி 13,000 சொல்லியிருக்காங்க. இனி எப்பயுமே வந்து அந்த 12,999 தான் இருக்கும். ஓகேங்களா? இப்போ நீங்கள் இந்த ஆஃபரில் பர்ச்சேஸ் பண்ணலாம் கூட எப்போவுமே இந்த ஓல்டு மெம்பர்ஸுக்கு வந்து அந்த 12,999 தான் இருக்கும். ஓகேங்களா? இந்த 999 உங்களால் வாங்க முடியலனா கூட 12,999 நீங்கள் எப்போ வேணால் வாங்கிக்கலாம். அதனால் அந்த இன்ட்ரெஸ்ட் டு பை கூப்பனை வந்து அமௌண்ட் வச்சுருக்கவங்க மட்டும், என்னால் வாங்க முடியும் அப்படின்னு நினைக்கிற மெம்பர்ஸ் மட்டும் ஃபில் பண்ணி சென்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? அதே மாதிரி விட்ரபிள் அமௌண்ட் வரல, என்னால் வாங்க முடியும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்களா வாங்குங்க. அதே மாதிரி தான் ப்ரொமோஷன் டீமில் இருக்க மெம்பர்ஸ். ஓகேங்களா? இனி உங்களால் வந்து ஒரு ஆப்ஷன் கொடுத்து உங்களால் வந்து சேல்ஸ் டீம் வந்து சேஞ்ச் பண்ண முடியாது. பட் நீங்கள் இந்த கூப்பனை பர்ச்சேஸ் பண்ணுற பட்சத்தில் உங்களைய ஆட்டோமேட்டிக்காக வந்து சேல்ஸ் டீமில் சேஞ்ச் பண்ணிவிடுவாங்க. எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது, நான் சேல்ஸ் டீமில் சேஞ்ச் பண்ணணுன்னு நினைக்கிறேன், என்னால் கூப்பன் வந்து பர்ச்சேஸ் பண்ண முடியும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்களா, நீங்கள் கூப்பன் பர்ச்சேஸ் பண்ணிங்களா, சில நாட்கள் கழித்து உங்களை வந்து சேல்ஸ் டீமில் வந்து சேஞ்ச் பண்ணிவிடுவாங்க. அதனால் ப்ரொமோஷன் டீமில் இருக்கிற மெம்பர்ஸ் வந்து கூப்பன் பர்ச்சேஸ் பண்ண ஆசைப்பட்டீங்களா, கண்டிப்பாக நீங்கள் வந்து கூப்பனை பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அவங்களே செக் பண்ணி பார்த்துட்டு உங்களையே சேல்ஸ் டீமில் வந்து சேஞ்ச் பண்ணிடுவாங்க. ஓகேங்களா? உங்களுக்கு இருந்த டவுட்லாம் நான் வந்து கிளியர் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். எப்படி கூப்பன் பர்ச்சேஸ் பண்ணுறது அப்படின்னு நான் வீடியோ போடுவேன். ஓகேங்களா? ஆனால் இப்போ கிடையாது. நான் எப்போ கூப்பன் பர்ச்சேஸ் பண்ணுறனோ அப்போ தான் என்னால் வீடியோ போட முடியும். அதனால் வெயிட் பண்ணுங்கள். ஓகேங்களா? நீங்கள் அப்படி கூப்பன் பர்ச்சேஸ் பண்ணுற மெம்பர்ஸாக இருந்தீங்கன்னா நிறைய யூடியூபர்ஸ் வந்து எப்படி கூப்பன் பர்ச்சேஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லி வீடியோ போடுவாங்க. அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? தேங்க்யூ வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.